சிம்மராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் இருந்தது எங்கே? 9ஆம் இடத்தில், பாக்யஸ்தானத்தில். இப்போ அங்கிருந்து 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போ 10ஆம் இடத்திற்கு குரு வரும்போது பதவியை கெடுப்பார். 10லே குரு பதவியை பறிப்பார். அப்போ உத்தியோக ரீதியாக கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சொல்வடை இருக்கிறது, பழமொழி இருக்கிறது. அதனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேலை போயிடுமோ, வேலையில் பிரச்சனை வருமோ, அப்போ உத்தியோகத்திற்கு என்ன பண்ணுறது, அதுதானே ஆதாரம், எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்குது. முன்னாடிலாம் வேலை போனால் கூட ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் இருக்கும், அதை கொஞ்சம் அடகு வைத்து சமாளிப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னென்னா எல்லாருக்குமே இஎம்ஐ இருக்குது. இஎம்ஐ இல்லாதவர்களே இப்போது இல்லை. அதனால் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 10ல் குரு வரும்போது முழுக்க அப்படியே உங்களுடைய வேலை போயிடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த குரு பகவான் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்குது. அதில் ஒரு தகவல் என்னென்னா, குருவிற்கு கசன்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கார். தேவர்களுக்கு குருவாக இவர் இருக்கார். அதுபோல் அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார் குருவாக இருக்கார். எப்போதும் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம், போர் நடந்து கொண்டே இருக்கும். தேவர்கள் ஒரு சமயத்தில் கஷ்டப்பட்டு இந்த அசுரர்களை தாக்குறாங்க. அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுது. சில பேர் மரணத்து கூட போகிறாங்க. ஆனால் மறுநாள் காலை மீண்டும் போர் தொடக்கும் போது யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டதோ, யாரெல்லாம் போரில் மாண்டு போனார்களோ அப்படியான அசுரர்கள்லாம் திரும்ப காலையில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புதுசாக போரில் கலந்துக்கிறாங்க. அப்போ தேவர்களுக்கு குழப்பமாயிடுது. என்னடா இது, அப்போ நம்ம எப்போ தான் ஜெயிக்கிறது, கொன்றே போட்டாலும் திரும்ப முளைக்கிறார்களே சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் மிருத சஞ்சீவினி மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தின் மூலமாக இறந்து போன அசுரர்களை உயிர்ப்பித்துடுறார். அப்போ இந்த மந்திரம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அசுரர்களை ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது அதே மந்திரத்தை நாமளும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை யார் செய்யறது? எலிகள் எல்லாம் சேர்ந்து பூனை வரும்போது அதுக்கு மணி கட்டிட்டா சவுண்டு வந்துடும், நம்ம தப்பிச்சுக்கலாம் முடிவு பண்ணால் எந்த எலி போய் பூனைக்கு மணி கட்டும்? அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் குரு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். தன்னுடைய மகன் கசனை எதிரணி இருக்கக்கூடிய இடத்துல, ஜென்ம விரோதமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு துணிந்து அனுப்புகிறார். அப்படி குரு தியாகம் செய்கிறார். தேவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மகனின் உயிருக்கே ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அனுப்புகிறார். அப்படி உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் கடமையும் கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் இருக்கணும், குருவை போல இருக்கணும். ஏன்னா அந்த குரு இப்போ 10ல் இருக்கார். அப்போ குரு அந்த அளவிற்கு இருக்கார் சொல்லும்போது அதில் ஒரு 10% நம்ம இருக்கணும்ல. இருந்தால் நம்முடைய வேலையில் பிரச்சனையே இல்லை. நம்ம குரு எடுத்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் அரும்பாடு படணும், வேலை நேரம் அதிகமாக இருக்கும், கடுமையாக உழைத்தாலும் கூட அங்கீகாரம் கிடைக்காது. நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க, தகுதி இல்லாதவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நம்ம எப்படியாவது வேலையை விட்டு போகணுன்றதுக்கான எல்லாத்தையும் செய்வாங்க. பொறுத்து கொண்டு இருக்கணும். நம்ம உத்வேகமாக நம்முடைய திறமையை காட்டும். அப்படி செய்தால் உங்களுடைய வேலை பறி போகாது. வேலைக்கு குரு பகவான் கேரண்டி. சரியா? அப்புறம் குருவுடைய பார்வைகள் 2ஆம் இடத்திற்கு விழுகின்றது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி, அந்த இடத்த பார்க்குறார். 2ஆம் இடம் என்ன? தனஸ்தானம். குரு பகவான் யார்? தனக்காரகன். அப்போ உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், உங்கள் வேலையை பறிச்சுட்டா எப்படி கொடுப்பார்? அதனால் நீங்கள் பொறுத்து கொண்டு வேலை செய்யணும், அதிகமாக செய்யணும், உங்களுடைய திறமையை முழுக்க நிரூபிக்கணும், அந்த வேலையை நல்லா கற்றுக்கொள்ளணும், அதற்காக படிக்கணும். அப்படி இருக்கும்போது உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை கொண்டு 2ஆம் இடம் என்ன? குடும்பஸ்தானம். குடும்பத்தை சிறப்பாக உங்களால் நிர்வகிக்க முடியும். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் கடனை அடைக்க முடியும். எப்படின்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். நம்ம கடனை அடைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து தானே வாங்குகிறோம். முன்னாடிலாம் வாக்கு கொடுத்து வாங்குவோம், இப்போ கையொப்பம் இடுறோம். நிறைய நூற்றுக்கணக்கான கையொப்பம் இடுறோம். அது என்னன்னு சொன்னால் நம்ம வாக்கு கொடுக்கறதா தான் அர்த்தம். அதை படித்து பார்த்துட்டு சரி இதை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த முறையில் கடனை அடைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறதா தான் அர்த்தம். நம்முடைய கையொப்பம் நம்முடைய வாக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் பணம் வரும், கடனை அடைக்கணும். அதன் பிறகு குரு பகவான் விருச்சிகத்தை பார்க்குற 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொன்னால் முன்னேற்றம், வசதி, சுக சௌகரியங்கள், சந்தோஷம், தாயார். அதனால் இந்த விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயார்னு சொல்லும்போது மாத்துருஸ்தானமாக 4ஆம் இடம் இருக்குது. மாத்துரு காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய வீடாக விருச்சகம் இருக்கிறது. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடான ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் அந்த விருச்சிகத்தை பார்க்குறாரு. அதனால் தாயார் மனம் மகிழும்படியாக உங்களால் நடந்து கொள்ள முடியும்.
தாயாருடைய ஆசீர்வாதம் அப்படியே கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் போல உங்களுக்கு இருக்கும். அம்பிகையுடைய அனுகிரகம் போல உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும். அதன் பிறகு குரு பகவான் மகரத்தை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கிறது. அதனால கடன், நோய் நொடி, பகை இதெல்லாம் தீரக்கூடிய வழி உங்களுக்கு தெரிய வரும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலர் சுயதொழில் செய்வதற்கு தயாராக இருக்கலாம். அதற்குண்டான மூலதனம் உங்களிடத்துல இருக்கும். அந்த தொழிலை எப்படி செய்யறதுன்னு சொல்லக்கூடிய நெளிவு சுழிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்படிப்பட்டவர்களை சொல்கிறேன். புதுசாக எதுவும் தெரியாமல் கடன் மட்டுமே வாங்கி பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்களை சொல்லலை. அதனால் நல்லா தெரிஞ்சவங்க இப்போ சுயதொழில் தொடங்கினாலும் கூட அதில் பலன் கிடைக்கும். ஏன்னா குரு 10ல் இருக்கார். உத்தியோகஸ்தானத்திற்கு ரொம்ப பாடுபடணும். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் சுயதொழில் செய்யலான்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் செய்யலாம். அதுவும் கூட எப்படின்னா 7ஆம் இடமான கண்டகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதாவது சனி இருக்கார். கண்டக சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் சேர்த்து கொண்டு தொழில் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் சுயதொழிலை நீங்கள் சிறிய அளவில் செய்து அகலக்கால் வைக்காமல் இருந்தால் கட்டாயம் இந்த காலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்படியாக குரு பகவான் இருக்கக்கூடிய வீடு, அவருடைய பார்வை விழக்கூடிய வீடுகளின் கொண்டு நம்ம பலன்களை பார்ப்போம். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தினந்தோறும் காலையில் சூரியனை பார்க்கணும். இதை பார்த்துட்டாலே அது உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா சிம்ம ராசின்னு சொல்லும்போது ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கார். அந்த சூரியனை நீங்கள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரமாக எழுந்து கொள்வீங்க. அப்போ உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய வேலைகளை பதட்டம் இல்லாமல் செய்வீங்க. நல்ல பலனானது கிடைக்கும். 2வது குரு பகவான்னு சொல்லும்போது இந்த சூரியனோடு சேரும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சிவராஜ யோகத்தை தரக்கூடியவராக இருக்கார். அதனால் சூரிய பகவானை தரிசனம் பண்ணி நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடக்கூடிய குருவையும் நீங்கள் வேண்டிக் கொண்டால் தினசரி இதை செய்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும்.